மணத்தக்காளி கீரை கூட்டு வச்சு அதில் சத்துக்கள் பார்க்கலாமா? ஃப்ளவனாய்டுகள், பீனாலிக் கலவைகள், விட்டமின் சி, ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் வந்து தான் இந்த மணத்தக்காளி கீரை. அதெல்லாம் கூட்டு செஞ்சுருக்கேன். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரை. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது இதில். மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கலாம் இந்த மணத்தக்காளி சாப்பிடும்போது. விட்டமின் ஏ இருக்கனால கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயதாவதால் ஏற்படக்கூடிய கண் நோய் அதையும் பாதுகாத்துக்கலாம். பார்வைத்திறனை மேம்படுத்தும் தன்மையுடையது. தோல் நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஏன்னா பூஞ்சை எதிர்ப்பு தன்மையுடையது இந்த மணத்தக்காளி கீரை. தோலின் நிறத்தை மேம்படுத்த உதவும் மணத்தக்காளி கீரை. முகப்பரு, அரிக்கும் தோல் அலர்ஜி போன்றவற்றையும் நீக்கும் தன்மையுடையது மணத்தக்காளி கீரை. செரிமான தன்மையை மேம்படுத்தும் தன்மையுடைய இருக்கிறதுனால வயிற்றுக்கோளாறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீக்கும். குடல் புண், வயிற்றுப்புண், வாய்ப்புண், தொண்டைப்புண் போன்றவற்றையும் சரி பண்ணும் தன்மையுடையது இந்த மணத்தக்காளி கீரை. அல்சர் பிரச்சனையும் நீக்கும் தன்மையுடையது இந்த மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை காச நோயாளிகளுக்கு அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிட்டுடலாம். காச நோயிலிருந்து உடம்பை பாதுகாத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய அருமையான கீரைனா இந்த மணத்தக்காளி கீரை சொன்னால். ஏன்னா வாந்தி வரக்கூடிய உணர்வு அதையும் தடுத்து நிறுத்தும் தன்மையுடையது மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சாப்பாட்டில் வகையாக சாப்பிட்டோம்னா சூப்பாவோ இந்த மாதிரி கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச இந்த மணத்தக்காளி கீரை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன. மணத்தக்காளி கீரையின் நன்மைகள், சத்துக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த மணத்தக்காளி கீரை கூட்டு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா சாப்பாட்டில் விட சாப்பிட்றலாம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே